அன்பர்களே, ஸ்ரீ மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழா 8வது நாள் என்று. இந்த கோவிலிலே 5 சபைகள் உள்ளன. மார்கழி மாதம் திருவாதிரை என்று 5 நடராஜருக்கும் 100 கால் மண்டபத்தில் அபிஷேகம் நடைபெறும். வெள்ளியம்பலத்தில் உள்ள நடராஜரே மிக பெரிய வடிவம். ராஜசேகர பாண்டியன் பரதநாட்டியம் கற்றுக்கொண்டான். அப்போதுதான் அவனுக்கு நடனமாடுவதால் காலில் வலி ஏற்படுவதை உணர்ந்தார். உடனே நடராஜ பெருமானை நோக்கி, எப்போதும் இடது காலை தூக்கி ஆடுவதால் வலது கால் வலிக்கும், எனவே காலை மாற்றியிட ஆடிட வேண்டும் என்று கூறினார். இறைவன் இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடினார். இதுவே வெள்ளியம்பலத்தின் சிறப்பாகும். வெள்ளியம்பல நடராஜருக்கு சாம்பிராணி தைலம் மட்டுமே சாற்றப்படும். இன்று நடைபெறும் 8வது நாள் விழாவில் காலையிலே சபாபதி நடராஜர் புறப்பாடாகி 2ஆம் பிரகாலத்தில் உலா வந்து கொடிமரம் முன்பு ஊடல் லீலை நடைபெறும். சிவபெருமானோடு மீனாட்சி கொண்ட ஊடலே திரு ஊடல் எனப்படும். பின் சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவன் முன் எழுந்தருளி ஊடல் தீர்ப்பார். இந்த திரு ஊடல் கண்டால் மறு ஊடல் இல்லை என்பது பழமொழி. ஊடல் என்பது வாழ்க்கையில் ஒரு அங்கம் என்பதும் பின்னர் கூடல் நிகழ்வதும் நம் தமிழ் பண்புகள் என்பதை இந்த நிகழ்வு உணர்த்துகிறது. காலை 10 மணி அளவில் ஸ்ரீ சுந்தரேஸ்வரரும் ஸ்ரீ மீனாட்சியும் தங்க பல்லக்கில் கீழ சித்திரை வீதி, திண்டுக்கல் ரோடு வழியாக தெற்கு ஆவணி மூல வீதி வழியே மேலமாசி வீதியில் உள்ள கட்டுச்செட்டி மண்டபத்தில் தங்கி பிற்பகல் 3 மணிக்கு புறப்பாடாகி கோவிலுக்கு திரும்புவர். நம் பிரவயத்தநாதல், அழுக்குடம்பு, குறை உணர்வு, பாசங்களுக்கு கட்டுப்படுதல், அருளற்ற உள்ளம், கற்று தெளிதல், அற்ப ஆற்றல், கற்றுண்ட இன்பமுடைமை ஆகிய 8 குணங்களை கொண்டுள்ளோம். இறைவனோ தன்வயத்தநாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல், பேரருள் உடைமை, முற்றும் உணர்தல், முடிவிலா ஆற்றல், வரம்பில் இன்பமுடைமை ஆகிய 8 குணங்களை கொண்டுள்ளார். இவற்றில் விளக்கமே 8ஆம் திருவிழாவின் நோக்கமாக அமைகிறது. இந்த நாளின் முக்கிய நிகழ்வு ஸ்ரீ மீனாட்சி அம்மனின் பட்டாபிஷேகம். நாட்டிலும் வீட்டிலும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதை நம் சமயம் பறைசாற்றும் வகையில் இந்த விழா நடத்தப்படுகிறது. மதுரை நகரை மீனாட்சி ஆள்கிறாள். உலக வரலாற்றில் எந்த ஒரு பெண் தெய்வமும் இப்படி ஒரு சிறப்பை பெற்றதில்லை. அம்மன் சன்னதி 6 கால் பீடத்தில் மீனாட்சி அம்மன் எழுந்தருளி அங்கே அமர்த்தப்படுகிறாள். வேப்பம்பூ மாலை ராயர் கிரீடம் அணிவித்து இரத்தின கற்கள் பதித்த செங்கோல் வழங்கி மதுரையின் அரசியாக பட்டாபிஷேகம் நடத்தப்படுகிறது. புங்கவர் மந்தார மழை பொழிய, அருந்தவர் ஆக்கம் புகழ, தெய்வம் பங்கையமென் கொம்பனையார் ஆட, முன் பன்னியர் பல்லாண்டு பாட, மங்கள தூரியம் முழங்க மறை தழங்க, மாணிக்க மகுடம் சூட்டி எம் கருணை பெருமாட்டிக்கு அரச அமைச்சர் பணியும் தம் இறமை நல்கா பால் அணைய மதிக்கவிகை மிசை நிழற்ற மதிகிரணம் பரப்பி அன்ன கோலமணி கவிரை புடையிட்ட மலர் மழை தேவர் குழாம் உடுற்ற காலை இளங்கதிர் கையிலை உதித்தது என வெண்கடா யானை கழுத்தில் வேப்பமாலை முடி பெண் அரசை மங்கள துரியம் முழங்க வலம் செய்வித்தான் என்று திருவிளையாடல் குறிப்பிடுகிறது. முடிசூட்டியதும் வெள்ளி சிம்ம வாகனத்தில் மாசி வீதியில் தேவி உலா வருவார். பெண்ணிற்கு பெருமை சேர்க்கும் இந்த விழாவில் நாமும் கலந்து கொண்டு பேரருள் பெறுவோமாக. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, ஷாமளா பீட நிலையே ஜெகதம்பிகே.